பந்தத்துக்கு உண்டானது நீங்க கேட்டீங்க ஐயா. பந்தத்துக்கு வந்து கணக்கு பண்ணும்போது 22 வருது. 22 போது கூட்டம் அதிகமாக சேரும். செகண்ட் ஹாஃப் கூட்டம் அதிகமா வெறும் கூட்டமான ஆளுங்கள்லாம் காட்டப்படும் செகண்ட் ஹாஃப் இல்ல. அப்ப ரெண்டு சேர்த்த 4 வருது. அப்ப பாம்பு சம்பந்தமான விஷயமும் காட்டப்பட போறாங்க. ராகு அவரு தான். பாம்பு சம்பந்தமான விஷயம் காட்டப்படுறவங்க செகண்ட் ஹாஃப் மேல தூக்கி வைக்குது படத்தை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 75%னா செகண்ட் ஹாஃப் 100%. ஒரு படம் வந்து பிளாக் பஸ்டர் படம் நம்ம சொல்லலாம், தாராளமாக 100% சொல்லலாம். இந்த படத்தினுடைய நம்ம மக்களுடைய ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பபடி பெண்கள் அதிகமா அதை லைக் பண்ணலாங்களா, மாணவர்கள் இளைஞர்கள் அதிகமா எதிர்பார்க்கலாமா? இந்த படம் வந்து 32 போது எல்லா ஏஜ் பசங்களும் இந்த படத்தை அதிகமாக விரும்பக்கூடிய நம்பர் தான் இது. ஒரு தாந்திரிகமான ஒரு நம்பரு, நல்ல பர்ஃபெக்டான ஒரு நம்பர் இது. நான் ஏற்கனவே பாலன் பாய் படத்துக்கும் ரிவ்யூ கொடுத்துரும் போது 22 நம்பர் வந்திருந்தது. அது ஒரு பிளாக் புஸ்டர் படமாக கருதப்படுகிறது. கேரளாவிலாம் அது நல்லாக சிறப்பாக போயிருந்தது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 75% தான் போயிருந்தது. ஆனா அதுக்கு அடுத்தது இப்ப 2 வாரங்களா ஒரு படம், ஒரு நல்ல படம் வருதுன்னா அது கன்ஃபார்மா நம்ம நாகபந்தம் தான் சொல்லலாம். ஒரு 100% வந்து சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான படம் இது சொல்லலாம். நம்ம நாகபந்தம் என்ற திரைப்படத்துல சூரியனுடைய காரதத்துவமாக 1 நம்பர் அதிகமா வருது. அப்ப அதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு எதிர்பார்க்கலாங்களா? அதான் முன்னாடியே நம்மளுக்கு சொல்லியாச்சுல, படம் கூட்டணியில நம்மளுக்கு வந்து பலன் வந்துருச்சு. லெட்டரோட எண்ணிக்கையில 11 2 1 வருது. அப்ப 2 பேருக்கு போர் அடிக்கக்கூடிய நிலைமை உண்டாகுது. அதுல இருந்து கூட்டுத்தொகையில வந்து கணக்கு பண்ணி பாதியில பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 தடவை அடிச்சுப்பாங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2 தடவை அடிச்சுப்பாங்க. அந்த இதுல வந்து தந்தை மகனா இருக்கலாம், இல்ல அதிகாரவாதிகள் அப்படி கணக்கு எடுக்க முடியாதுங்க ஐயா. இதுல இந்த படத்துல வந்து இந்த படத்துல எப்படி கணக்கு இரண்டு தலைமை தாங்குதல், யாரோ ஒருத்தர் தான் தலைமை தாங்கணும். 2 பேர் தலைமை தாங்கும் போது நீயா நானா போட்டி வரும். இப்ப அந்த மாதிரி இந்த காராம்சாரம் கொண்டு போகும்.